இன்னைக்கு நம்ம ரெண்டு நியூஸ் பார்க்க போறோம். ஒண்ணு, இந்தியர்களுக்கு ஒரு நாட்டுக்கு பயணிக்கிறதுக்கு விசா தேவையில்லை. இன்னொரு நியூஸ், கூகுள், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயனர்களின் லாகின் தரவுகள் கசிவு. அதை டார்க் வெப்ல தான் விட்டுருக்காங்க. அதை பத்தி பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம். பிலிப்பைன்ஸ் நாடு என்ன சொல்லிருக்குன்னா 14 நாட்கள் வரை விசா இல்லாம பிலிப்பைன்ஸ்ல இருக்கலாம். பிலிப்பைன்ஸ் நாட்டுல உள்ள கடற்கரை, சுற்றுலாத்தலம், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போறவங்களுக்கு இது ஓகே. அதுக்கப்புறமா அமெரிக்காவுல நிரந்தர வீடு, அப்புறம் வந்து ஃபேக்டரி, கம்பெனி இந்த மாதிரி வச்சிருக்க இந்தியர்களுக்கு மேலும் ஒரு 30 நாள், ஆக மொத்தம் ஒரு 44 நாட்கள் பிலிப்பைன்ஸ்ல விசா இல்லாம இருக்கலாம். இது ஒரு குட் நியூஸ். அதுக்கப்புறமா ஒரு பேட் நியூஸ் இருக்கு. என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18.4 கோடி கூகுள், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயனர்களின் லாகின் தரவுகளை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி வித்திருக்காங்க. இந்த 18.4 கோடிக்கு அதிகமான பயனர்களின் பெயர்கள் மற்றும் கடவுச்சொற்கள் ஆன்லைன் கசிந்துள்ளது. இவற்றில் கோடிக்கணக்கான மின்னஞ்சல் முகவரிகள், கடவுச்சொற்கள் மற்றும் அங்கீகார URL-களை கொண்ட பாதுகாப்பற்ற தளம் ஆன்லைனில் கண்டறியப்பட்டது. இது மட்டுமின்றி வங்கி கணக்குகள், சுகாதார தளங்கள் மற்றும் அரசாங்க இணையதளங்களுக்கான லாகின் தகவல்கள் உள்ளிட்ட முக்கியமான தரவுகளும் இந்த தளத்திலிருந்து கண்டறியப்பட்டுள்ளது. சைபர் குற்றவாளிகளால் எளிதில் பயன்படுத்தக்கூடிய அபாயத்தை உருவாக்கியுள்ளது. சைபர் குற்றவாளிகள் வணிக ஆவணங்களை திருடவும், பெரும் நிறுவனங்களை உளவு பார்க்கவும், ரான்சம் வேர் தாக்குதல்களை நடத்தவும் இவற்றை பயன்படுத்தலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த தரவு இன்ஃபோஸ்டீலிங் மால்வேர் மூலம் திருடப்பட்டிருக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். லம்மா ஸ்டீலர் போன்ற மால்வேர்களை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் ஹேக் செய்யப்பட்ட வலைதளங்கள் மற்றும் அமைப்புகளில் இருந்து பயனர் பெயர்கள், கடவுச்சொற்கள் மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை திருடி டார்க் வெப்பில் விற்கிறார்கள். மேலும் இத்தகைய மால்வேர் தனிப்பட்ட சாதனங்களை பாதித்து பாதுகாக்கப்பட்ட கடவுச்சொற்கள், மின்னஞ்சல்கள், குக்கீகளை திருடுகிறது. பேஸ்புக், கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாப்ட், நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஸ்னாப்சாட் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளில் ஒரே பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்துபவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சைபர் குற்றவாளிகள் கணக்குகளை அணுகினால் அவர்கள் ஆன்லைன் மோசடி, அடையாள திருட்டு மற்றும் நிதி மோசடிகளுக்கு பயன்படுத்தப்படலாம். எனவே தரவு மீறல்களிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பாக இருக்க வழி இல்லை என்றாலும் வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்தவும் ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கின்றனர். இந்த தரவு கசிவு குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப நிறுவனங்களும் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்களும் இந்த பிரச்சனையை ஆராய்ந்து வருகின்றனர். இந்த ரெண்டு தான் நியூஸ் மக்களே. அதாவது நான் படிச்சதுல ஒரு குறிப்பிட்ட இதை நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும். என்னன்னா, தரவு மீறல்களில் இருந்து முற்றிலும் பாதுகாப்பாக இருக்க வழி இல்லை. அப்புறம் என்ன, நாங்க எங்களுடைய ஒவ்வொரு வெப்சைட்டும் சரி, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த என்ன மேட்டாவோட இதா இருந்தாலும் சரி, ஆப்பிள், அப்புறம் ஸ்னாப்சாட், நாங்க பயனர்களுக்கு பாதுகாப்பு, பிரைவசி வச்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லு? தரவு மீறல்கள் இருந்து நம்மள பாதுகாக்க முடியாதான். அப்புறம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அதை கொஞ்சம் யோசிங்க மக்களே. சோ இந்த தகவல் தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி, அல்லனா வரக்கூடிய காலங்கள்ல உள்ள நாங்க பாதுகாப்பு அளிக்கிறோம் அப்படின்னு இதெல்லாமே ஒரு உருட்டு தான். எந்த காரணத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பாதுகாப்பாக இருக்கவே முடியாது. தனிப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே கசிஞ்சு கொண்டுதான் இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆதார் கார்டு இருக்குல்ல, அதுவே ஒரு தனிநபர் திருட்டு தான். எப்படி சொல்றதுன்னா, இதை பத்தி நம்மளுடைய அந்த கைரேகை இதெல்லாம் போதும். இதுக்கு மேல நான் பேசினேன் அப்படின்னா ஏற்கனவே என்னோட ஒரு சேனலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனி என்ன ரிமூவ் பண்ண போறாங்களோ தெரியல. அப்புறம் பிலிப்பைன்ஸ் போறவங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசா அப்ளை பண்ணணும், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பாஸ்போர்ட் தேவை இருந்துச்சுன்னா டிக்கெட் மட்டும் புக் பண்ணிட்டு அழகா ஜாலியா ஒரு 16 பேர் சுத்திடுவாங்க. இதை பத்தி உங்களோட பிலிப்பைன்ஸ்ல போறதும், அதுக்கப்புறம் இந்த ஹேக்கிங் இதை பத்தி உங்க தகவல் என்னவோ அதை நீங்க தெரிவிங்க. இந்த டார்க் வெப்ல நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நிறைய பேர் அதிகமாக யூடியூப்ல போட்டிருக்காங்க. சோ அதை தேடி பாருங்க, டார்க் வெப்னா என்ன அப்படின்னு சொல்லி. தயவு செய்து எந்த சைட்லயும் போயிடாதீங்க, யூடியூப்ல மட்டும் தேடி பாருங்க டார்க் வெப்னா என்ன அப்படின்னு. மேலும் கருத்து என்னவோ அதை நீங்க தெரிவிங்க. நன்றி.